எல்லாமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி டேங்கோட ஃபிஃப்த்தை பார்க்க போகிறோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் கேட்டுட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அஃப்கோர்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போனால் தான் அடுத்தடுத்த ஸ்டோரி சீக்கிரமாக என்னால் போட முடியும். அண்ட் ஐம் லிட்டரலி சாரி, வீடியோ போட்டு 2 months கிட்ட ஆகுது. அதை பற்றி நான் லாஸ்ட்டில் பேசிக்கிறேன். அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன், நீங்கள் தான் ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச்சில் நீங்கள் உங்கள் 2 கண்ணையும் மூடிட்டு 2 கை இறுக்கமாக பிடிச்சிட்டு உங்கள் லோவர் லிப்பை பைட் பண்ணிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை சுற்றி எந்த சத்தமும் இல்லை, அமைதியாக இருக்குது. ஜஸ்ட் இன் 5 செகண்ட் அப்படியே எல்லோரும் கத்துறாங்க. எல்லோரும் கத்துறது கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி, ஏ வயன், நம்ம டீம் வின் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லவே நீங்கள் உங்கள் கண்ணை டக்குன்னு திறந்து பார்க்குறீங்க. எஸ், நீங்கள் ப்ரே பண்ண மாதிரி நீங்கள் நினச்ச டீம் தான் வின் ஆயிருக்கு. இந்த சைடு அவன் வின் பண்ணதுக்கு அவன் டீம், அவன் கிளாஸ்மேட்ஸ், அவன் ஃபேன் கேர்ள்ஸ், ஃபேன் பாய்ஸ், டீச்சர்ஸ், கோச்சு எல்லாரும் அவன் வெற்றியை கொண்டாடிட்டு இருந்தாலும் அவன் ஃபேஸில் அந்த ஸ்மைலே இல்லை. அவன் கண்ணு யாரையோ தேடுது. அவன் வாயிலேருந்து ஒரு பேர் வந்துட்டே இருக்குது. குறுன்னு தேடிட்டு இருந்தான் அவன் கண்ணும், சத்தமே இல்லாமல் பேர் சொல்லிட்டு இருந்தான் அவன் வாயும். அவன் ரெண்டும் ஒரு பர்சனை தான் பார்க்குது. அவன் வாயிலேருந்து வந்த அந்த பேர் எஸ், உங்களை தான் தேடுறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணவும் அவன் ஃபேஸில் அந்த ஸ்மைல் க்ரியேட் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கத்திட்டு அவனை தூக்குறாங்க. எஸ், அது நம்ம டே தான். அவன் டீம் தான் வின்னாக இருக்குது. அவன் டீமோடு சேர்ந்து கத்திட்டு அதை என்ஜாய் பண்ணுறான். அவன் டீமோடு போய் கப்பு மெடல்னு வாங்கிட்டு வரான். ஸோ எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க. நீங்களும் கிளம்பி போகிறீங்க. உங்கள் கிளாஸுக்கு தான் போய் உங்கள் பேக் எடுத்துக்கிட்டு ஸ்டெப்ஸ் வழியே இறங்கி போயிட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டில் டே வரான். நீங்கள் அவனை பார்த்ததும் ஸ்டாப் ஆகுறீங்க. டேயோ வேகமாக ஏறி வந்திருப்பான். உங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்லோ ஆகுறான். மூச்சு வாங்கிட்டே மெதுவாக உங்ககிட்ட வரான். நீங்கள் உங்கள் பேக்கை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. டே உங்ககிட்ட வந்து, வாடி, என்ன என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகிறான். நீங்களும் பின்னாடி போகிறீங்க. டே ஒரு எம்டி கிளாஸுக்கு தான் போகிறான். நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க. டே டோரை லாக் பண்ணிட்டு உங்களெல்லாம் பார்த்து கப்பு மெடலும் காட்டுறான். கங்க்ராச்சுலேஷன் சீனியர். தேங்க்ஸ். நான் போகவா? அவ்வளோதானா? ஆமாம், வேறு என்ன? ஏய் நான் என்ன நீ தேங்க்ஸ் சொல்லி தான் நான் வின் பண்ண நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கப்பு டேபிள் மேலே வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிட்ட எடுத்து உங்கள் இடுப்பை பிடிச்சி அப்படியே டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஜர்க் ஆகுறீங்க. டே உங்கள் 2 காலுக்கு நடுவில் நிற்கிறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? ஏன் என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? இல்லை தெரியுது, ஆனால் புரியலை. ஏய் வயான், வேணாண்டி. என்ன வேணா? ஏய் நீ தண்ணிடி அன்றைக்கி சொன்னேன் நான் மேட்ச்சில் வின்னா நான் முத்த தரேன்னு. ஸோ கொஞ்சம் அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போயிட்டுருக்கான். மச்சான் இவன் தானே மச்சான் சொன்னான், அந்த பொண்ணு என்னை பார்க்குது, என்னை சைட் அடிக்குது மாமே அப்படின்னு பேசிட்டே கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அவன் கையில் பாலை சுற்றிக்கிட்டே அவன் கூட சிரித்து பேசிட்டு போயிட்டுருக்கான். அப்போது டானி ஷூ என் அழகுல இங்கே வாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்கா. அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி சவுண்ட் வர சைடு தான் பார்க்குறான். அவன் மெதுவாக அவன் ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறான். நீங்கள் தான் உங்கள் நாய்க்குட்டியோட கொஞ்சம் சிரிச்சிட்டு விளையாடிட்டுருக்கீங்க. அதுவும் அந்த ப்ளூ சுடியில் ஃப்ரீயாரோட அந்த சன்லைட்டில் உங்கள் முடி கோல்டன் ப்ரௌனாக தெரியுது. அதுவும் உங்கள் பால்கனி ஃபுல்லாக பூச்செடியால் நிரம்பியிருக்கு. அந்த லேசான மலைத்தூரலில் உங்கள் முடி ஆடுறதும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சிட்டு விளையாடுறதும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதுவும் உங்கள் மூஞ்சில் இருக்க ஸ்மைல் ரொம்ப பியூராக இருக்குது. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அந்த காற்றடிக்க அந்த காற்றும் அந்த நேச்சுரலும் அந்த யூனிவர்ஸும் உங்களை அவ்வளோ அழகாக அவன் கண்ணு முன்னாடி காட்டுது. அவன் அப்படியே நின்று கண்ணு கொஞ்சம் கூட சிமிட்டாமல் உங்களை அப்படி நின்று ரசிச்சிட்ருக்கான். வீதி உலாரி வந்தா திருவிளக்கும் கண்ணடிக்கும், வீடு செல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே. கண்ணோடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்னாலே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல அழகாலே என்னை நினைத்து இது
காதல் என்றாலே பெருமுறையை தாண்டும் வரையில் பெருமாதான் என்றிருந்தே தேவதையை பார்த்ததும் இன்று திருநாள் என்கின்றேன். டே வராமல் இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்ட் ஜூன் டே என்னடா பண்ணுற டே டேங்கோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போகிறான். அந்த சத்தம் கேட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்க ஃபேஸ் தரல, அவங்க போகிற அவங்க பேக் சைடு தான் தெரியுது. ஆனால் நீங்கள் அவங்க கையில் இருக்கிற பேஸ்கெட் பாலை நோட்டீஸ் பண்ணுறீங்க. அது பேஸ்கெட் பால் தானே, தெரியுமா? இங்கே இரு, மம்மி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி கீழே அவங்க போன வழியில் தான் போகிறீங்க. எங்க என்னடா சொல்லிக்கிறவனுங்க என்ன ஆனாலும் அந்த வீட்டை மட்டும் ஏறது கூட பார்க்காதன்னு சொல்லிக்கனா இல்லையா? ஏன் பார்த்தான்னா அப்போ டேய் அது சிஎம்மோட வீட்ரா, அது நீ பார்த்தது சிஎம்மோட பொண்ணுடா. அது என்ன இப்போ அவங்க பார்த்தா நம்ம காலிடா என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க. நீங்கள் இது தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. நீங்கள் அப்படியே செவத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. அவங்களாம் வந்து அங்கே தான் உட்காடுறாங்க. டே மச்சான் ப்ளீஸ்ரா வாடா, சான்ஸே இல்லை. டே இந்த ஃப்ரெண்டுக்காகடா ஒரே ஒரு மேட்ச் மச்சான் டீமில் ஜாயின் பண்ணுறா. டேய் உன் டீமில் ஜாயின் பண்ண எனக்கு என்ன லாபம்? டே முத்தம் தரேண்ணா என் நண்பன்ல. டே மச்சான் ஒரு பொண்ணு கொடுக்குறான்னு சொன்னால் கூட ஓகேடா, ஏதோ யோசிக்கலாம். உன் முத்தம் எவனுக்கு தேவை? அப்போ ஒரு பொண்ணு முத்தம் தந்தா வருவியா? டே இவ்யா அந்த சிஎம் பொண்ணு தந்தா ஏங்கோ கொண்டுருவேண்டா உன்னை. நான் டீமில் ஜாயின் ஆகணும்னா அவளை முத்த தர சொல்லு, நான் ஜாயின் ஆகுறேன். ஏங்க நான் வேணா இவ்யாவை அந்த சிஎம்மோட பொண்ணு பேர் என்ன? வயன். அந்த வயன் தந்தா நான் ஜாயின் ஆகுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே விளையாடிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே ஸ்டாப் ஆகி உங்கள் பால்கனியில் தான் பார்க்குறான். அதுக்குள்ளே போயிட்டாளா அப்படின்னு உங்கள் பால்கனியை தான் அட்டி பார்க்குறான். அப்போ டேனி கொறிக்கிற சவுண்டு கேட்டு டேங் பார்க்குறான். நீங்கள் தான் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு டேங்க பார்த்துட்ருக்கீங்க. மச்சான் அங்கே பாரு வெள்ளக்கா பாருக்குது. எங்கடா அங்கே பேர் அங்கே பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை எடுத்துக்கிட்டு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே லஞ்ச் பிரேக் அப்போ டேங் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேஸ்கெட் பால் தான் விளையாடிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே தான் சைடில் உட்காந்து புக்கை வச்சுட்டு அவங்க விளையாடுறத பார்த்துட்ருக்கீங்க. டேங் உங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் விளையாடிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. மச்சான் டேய் மச்சான் எனக்கு ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவங்கள பார்க்குறத பார்த்த உடனே டக்குன்னு புக்கை பார்க்குறீங்க. டேய் ஜூனா அதை வாங்கி தானடா? ஆமாண்டா. இங்கே என்ன பண்ணுறா? இந்த பக்கமே வரமாட்டேல. நீங்கள் நான் நிச்சயமா அவளும் இதே ஸ்கூலா? ஆமாம் தெரியாதா அவனுக்கு? இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லையே. அவள் கிளாஸை தாண்டி லைப்ரரி தாண்டி வீடு அவள் தான்டா, வேறு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உங்களே தான் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்க உங்களை தான் பார்க்குறதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு மெதுவாக ஆழ்ந்து அங்கேருந்து போயிடுறீங்க. போயிட்டா படிக்க வந்திருப்பா போல். அப்படி தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பிரேக் டைம். அவங்க கேங் கூட உட்காந்து கேன்டீனில் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. யாரோ அவனை பார்க்குறது ஃபீல் பண்ணிட்டு பார்க்குறான். அப்போ நீங்கள் பார்க்குறது நோட்டீஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு திரும்பிடுறீங்க. தேவதை இனி குறுக்குறோன்னு பாரா அப்படின்னு உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டான்னு ஆகுறான். ஸோ அப்படியே போகுது பிரேக் அவர். பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அவனை பார்க்குறது அவன் நல்லா நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ அவனும் கிளம்பி போயிடுறான். நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிடுறீங்க. லில்லி நான் நீ போயிட்டே இரு, நான் லைப்ரரிக்கு போய் நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். நீங்கள் லைப்ரரிக்கு போகிற மாதிரி கிரவுண்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் அந்த சைடு நடந்து போக யாரோ உங்களை பிடிச்சி ஸ்டோர் ரூம்குள்ளே தான் அழுக்குறாங்க. நான் தான். நீங்கள் தெரியாத மாதிரி நடிகாத. எதுக்கு என்ன ஸ்டாக் பண்ணுற? ஹியூமன் ஸ்டாக்? ஸ்டாக் என்ன நீ ஸ்டாக்கரா? அதெல்லாம் இல்லை சீனியர், நான் ஸ்டார்க்கெல்லாம் கிடையாது. பின்னதுக்கு என் பின்னாடி வர என்னை குறுன்னு பார்க்குற. என்னமோ சமோசாவை நான் பிடிக்கி சாப்பிட்ட மாதிரி. ஐயோ இல்லை, நான் உங்களை பார்க்கலையா? ஏய் என்ன பார்க்காம என் கையாக பார்த்துட்டு இருந்த? ஆமாவா?
ஆக்சுவலி சீனியர், அது எனக்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா ஆடுறீங்க, அதான் பார்க்க வருவேன். ஏன்னா நீங்கள் இந்த வாட்டி நடக்கிற மேட்ச்சில் ஜாயின் ஆகி வின் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ஏன்னா நான் ஜாயின் ஆகணுமா? உங்கள் ஸ்கில்ஸ் அதில் நல்லா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வின் ஆகுவீங்க. 4 இயர்ஸாக நம்ம ஸ்கூல் அதில் தோத்துட்டே இருக்காங்க. இந்த வாட்டி தோக்கக்கூடாது ப்ளீஸ். உனக்கு அது புரியும்னா நான் ஏன் நீ ஜாயின் ஆகணும்? இது உங்கள் ஸ்கூல் தானே? உங்கள் ஸ்கூல் இந்த ஒரு வருஷம் அதுவும் நான் ஒன்றும் LKGலேருந்து இங்கே படிக்கல, இந்த இயர் தான் ஜாயின் ஆனேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இன்னும் சில மாதம். எவ்வளோ மாதம்? ஜஸ்ட் 4 months தாரு, சரியா? சீனியர் ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி ஏண்டி அந்த ஒரு பித்தளை மெடலுக்காக நான் விளையாடுமா? அதை விட வர்த்தா வேறு ஏதாவது கிடைச்சா கூட முத்த தரேன். ஏன்னா நீங்கள் அதில் வின்னானா நான் முத்த தரேன். நான் விளையாடுறியா உன்ட்டு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸை தான் பார்க்குறான். பார்க்கும்போது தெரியணும் போலரு. எவன்டே உன்னை இப்படி உதற வச்சுக்க சொன்னான்? நல்லா சிரிப்பழம் மாதிரி. கடவுளே, அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தீங்களே வயன் மொத்தம் தந்தா நீங்கள் விளையாடுறீங்கன்ட்டு, உனக்கு எப்படி தெரியும்? ஸோ பேக் டு ப்ரெசன்ட். அது சீனியர், நான் சும்மா சொன்னேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா? நான் விளையாடுறியா? நான் பார்த்தா எப்படி தெரியுது? சீனியர் அது நீங்கள் முத்தத்துக்காக தான் வின் ஆனீங்களா? ஆமாம். நான் நீ முத்த தரேன்னு சொன்னது தாண்டி விளையாடினேன். சொன்ன மாதிரி கப்பு அடித்தேன், நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன். நீ தரேன்னு சொன்னதா தா. சீனியர் அதெல்லாம் தெரியாது. நீயா தந்தா முத்தத்தோடு போயிடும், நானா தந்தா வேற எங்கேயோ போயிடும். சீனியர் எனக்கு லேட் ஆகுது. இவ பேர் கட்டாம்பூச்சி, நீயா கொடுத்தா டக்குன்னு முடிஞ்சிடும், என்ன லேட்லாம் ஆகாது. உன் டிரைவர் வரத்துக்குள்ளே நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடிதான் அப்படியே உங்கள் காதை பின்னாடி ஒதுக்குறான். நீங்கள் உங்கள் லோவரில் இப்போ பைட் பண்ணிட்டு அவனை பார்த்துட்ருக்கீங்க. நீ கொடுக்குற வரி நான் விட போகிறதில்ல. அது எனக்கு என்ன? உனக்கு என்னாடி உனக்கு? அது எனக்கு அது கிஸ் பண்ண தெரியாது. நீ ஜஸ்ட் என்னை கிஸ் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்றி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மண்டியை ஆட்டிட்டு உங்கள் பேக்கை டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு அவன் ஃபேஸ் கிட்ட தான் அப்படியே கிட்ட போகிறீங்க. அப்படியே சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவங்க லிப்ஸை பார்த்துட்டு அவன் கண்ணை பார்க்குறீங்க. கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்ணை மூடுறான். நீங்கள் மெதுவாக அவன் ஃபேஸ் கிட்ட போய் அவன் லிப்ஸோட உங்கள் லிப்ஸை அட்டாச் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸை ஃபீல் பண்ணதோ மெதுவாக அவன் லிப்ஸில் ஒரு ஸ்மைல் க்ரியேட் ஆகுது. அவன் அப்படியே உங்கள் கழுத்து பின்னாடி பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு சீனியர் நான் உனக்கு சொல்லித்தரேன். மெதுவாக லிப்ஸை ஓப்பன் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லவே நீங்கள் லைட்டாக உங்கள் லிப்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை இன்னும் கிட்ட இழுத்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் உங்கள் கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. உங்கள் பேக்கில் இருக்கிற கிரேப் இருக்க இன்னும் டைட்டாகுது. மெதுவாக உங்கள் கையை பேக்லேருந்து எடுத்து விட்டு அவன் கண்ணத்தை தான் பிடிக்க வைக்கிறான். அவன் அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி இன்னும் கிட்ட எடுத்து டீப்பாக கிஸ் பண்ணுறான். என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானேன் எப்படி என தெரியல. விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின் மூடினால் தவறுதான் இதிலே. ஏனடா இது ஏனடா, கைவனே பதில் கூறடா.
அப்படியே இன்னும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபோன் தான் அப்படியே ரிங் ஆகுது. அப்படின்னு சொல்லி கிஸ்ஸை பிரேக் பண்ண பார்க்குறீங்க. ஆனால் டே விடாமல் இன்னும் அழுத்து கிஸ் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் டே விடாமல் இன்னும் அழுத்த கிஸ் பண்ணுறான். உங்களால் சரியாக மூச்சை கூட வாங்க முடியலை. அங்கே ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியோ கஷ்டப்பட்டுட்டே புஷ் பண்ணி மூச்சு வாங்குறீங்க. என்னடி அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் மூச்சு வாங்கிட்டே ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. டிரைவர் அங்கிள் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுறீங்க. டே அவன் ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஓ டைம் ஆகிடுச்சா அப்படின்னு உங்களை பார்க்குறான். அங்கிள் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலேருந்து கீழே இறங்குறீங்க. ஒரியா ஆமாம் டிரைவர் அங்கிள் வந்துட்டார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. ஆனால் டே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிட்ட அழுக்கிறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? நான் போகணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி செல்ஃபி எடுக்கிறான். நீங்கள் உங்கள் ஃபேஸ் அவன் செஸ்ட்டில் ஹைட் பண்ணிக்கிறீங்க. வேணாம் ப்ளீஸ், நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லடி. பரவாயில்ல சீனியர் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறீங்க. அப்படியே அவங்க ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே மண்டையை ஆட்டுறான். ஓகேவா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியே போகிறீங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு வெளியே வந்து நின்று பார்க்குறான். நீங்கள் கேட் கிட்டே தான் ஓடி போயிட்டுருக்கீங்க. டே அப்படியே மேலே நின்றுட்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் காரில் ஏறி விண்டோ டவுன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. டிரைவரும் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் ஸ்கூலில் கிராஸ் ஆனதும் அப்படியே ஒரு டீப் பிரெத்தாக எடுக்கிறீங்க. மெதுவாக அவங்க லிப்ஸை டச் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் கிஸ் பண்ண சீன் அது அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அது அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. நீங்கள் அப்படியே உங்கள் மூஞ்சை மூடிக்கிட்டு சிரிக்கிறீங்க. இந்த சைட்டே உங்கள் கார் போன உடனே அப்படியே கீழே உட்காந்து அவள் லிப்ஸை தான் டச் பண்ணி பார்க்குறான். டைம் அப்படியே போகுது. நைட் நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரூமில் தான் படுத்துட்டு இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பன்னு பார்த்துட்டு அவங்க ஸ்டோரி போடுறான். நீங்களும் போய் என்னன்னு பார்க்குறீங்க. அவங்க வாய்ஸ் அப்படியே செம்மையாக வைட் ஆகுது. காஸ்டே கிளாஸ் ரூமில் எடுத்த ஃபோட்டோவை தான் போட்டு பெஸ்ட் ரிவார்டுன்னு போட்டிருக்கான். உங்கள் ஃபேஸ் தெரில, ஏன்னா அவன் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபேஸை அவன் செஸ்ட்டுக்கிட்ட ஹைட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படியே பெட் மேலே உட்காந்து அவனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அடித்த ஒரே ரிங்கில் அவன் அட்டன் பண்ணுறான். சொல்றி பட்டாம்பூச்சி, என்ன அது ஸ்டோரி? என்ன எதுக்கு அந்த ஸ்டோரியை போட்டீங்க? அதெல்லாம் ஒரு மெமரி. என்ன மெமரி? சிஎம் பொண்ணு எனக்கு முத்து கொடுத்த மெமரி. சீனியர் ஆக்சுவலி உனக்கு கிஸ் அடிக்கும் போது கூட எதுவும் அவ்வளோ ஃபீல் ஆகலடி. ஆனால் அதை நினைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி இன்னும் இழுத்து அடிக்கணும் போல் இருக்குது தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி போதை ஏறுதுடி. ஏறும் உங்களுக்கு. அவ்வளோதான் மேட்சா? ஆமாம். வருஷத்துக்கு ஒரு மேட்ச் தானா? ஆமாம். உனக்கு பேஸ்கெட் மட்டும்தான் பிடிக்குமாடி? கிரிக்கெட் ஃபுட்பால் அதெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது. ஏன்? அதுவும் நல்லா இருக்கும்ல. அதுவும் நான் நல்லா விளையாடுவேன்டி. அதுக்கு சொன்னாங்க இந்த மேட்ச்லாம் ரொம்ப சொதுப்புது அப்படின்ட்டு. ஆமாம், என் ஃப்ரெண்டும் சொன்னான். நான் வேணா போய் விளையாடவா? அது உங்கள் இஷ்டம். சேச்சா, நீ முத்தம் தரேன்னா நான் வேணா போய் விளையாடுறேன். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உனக்கு கேட்கவா? என்ன? அந்த உன் ஃபஸ்ட்டு கிஸ்ஸா? இல்லையா? வேறு யார்? நான் யார் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணா? கிஸ் பண்ணாமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் உன் ஃபஸ்ட்டு கிஸ் இல்லைன்னு சொல்கிறேன். ஆமாம், எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தெரியுமா? நான் அது கேட்கல. யார் உன் ஃபஸ்ட்டு கிஸ்? எவன் அவன்? என் டேனி குட்டி. என்னை பார்க்கும்போதெல்லாம் குறைக்குமே அதா? அது குறைக்கலாம், உங்ககிட்ட பேசுது. இரு. ஐயா என்ன அந்த நாய் சப்னா? வாயானி நான் சப்னா? சீனியர், ஓமை விநாயகா, என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு ஒரு நாய் மிச்சம் வச்சதா? சீனியர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஐயோ தேங்கா.
ஆ போங்க உங்கள் பேச்சுக்கா இனி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறீங்க. வயன் இல்லைனா வச்சிட்டா இந்த பொண்ணுங்களுக்கு அப்படியே அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு எப்படி பேச வைக்கிறது இல்லை அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பயும் போல் தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் உங்களுக்காக கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போகிறீங்க. வயன் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இது சீனியரோட ஸ்டோரி பார்த்தியா? என்ன ஸ்டோரி? தோடி இது அப்படின்னு அவங்க நேற்று நீங்களும் அவனு இருந்த ஸ்டோரியாக தான் காட்டுறா. ஓ இதா? என்ன இதா? அடியே இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? அது 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 தெரில. அவரை சிங்கிள் யூனிவர்சிட்டி எவ்வளோ பொண்ணுங்க ரூட் விட்டாங்கன்னு தெரியும்ல. இப்படி போட்டு மனசை ஒரு ஸ்டார் பார்த்தியா? ஆமாம் 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 அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவே ஒரு வண்டி சவுண்டாக கேட்குது. சீனியர் வர்றாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அங்கே எத்தா உள்ள ட்ரைவ் பண்ணிட்டு வரான். நீங்களும் கேஷுவலாக பார்க்குறீங்க. இப்போ அவர் பார்க்குற பொண்ணு தான் அந்த பொண்ணுடி. லில்லி எப்படி சொல்கிற? எப்படி சொல்கிறேன்னா எல்லா பசங்களும் முதல்ல பார்க்குறது அவங்க லவ் பண்ண பொண்ணு தானே. சரி ஓகே. இப்போ அவரை பார்த்தா அது நீ ஆயிடுவியா? இல்லை இல்லை நான் இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொல்லவே நீங்களும் டேர்ன் பண்ணிட்டு அங்கே பார்க்குறீங்க. அவன் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவன் ஏரை ஃப்ளிப் பண்ணிட்டு அவங்கள தான் தேடி பார்க்குறான். இப்போ எதுக்கு இங்கே பார்க்குறாரு? வயன் என்னாடி இங்கே தான் பார்க்குறாரு போல். அது தெரில. மேபி நம்ம பின்னாடியாக இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் முறைச்சி பார்க்குறீங்க. அவங்க லைட்டாக சிரிச்சிட்டு உங்களை தான் பார்த்து கண்ணடிக்கிறான். வயன் இப்போ நம்மளை பார்த்தா கண்ணடிச்சாரு. எனக்கு தெரியாது நான் போகிறேன் நீ வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அவங்க நீங்கள் போகிறது பார்த்து அவன் ஹெல்மெட்டை பைக்கில் மாட்டிட்டு பேக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு உங்களை தான் தேடி வரான். இந்த சைடு நீங்கள் அவங்க சீனியர் அர்ஜுனோட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறது பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுறான். லவ் சாங்ஸ்லாம் கேட்பேன். கேட்பேன் சீனியர். ஏன் சீனியரா? வேணா அவனையும் சீனியரும் கூப்பிட்றா? இல்லை சும்மா தான் கேட்டேன். அப்போ சரி நான் கிளாஸுக்கு போகிறேன். சரி சீனியர். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அவன் போனதும் அங்கே உங்ககிட்ட வரான். ஆனால் நீங்கள் அவனை பார்த்ததும் அங்கேருந்து நடந்து போகிறீங்க. வயன் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை தான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். என்ன அவன்கிட்ட என்ன பேசிகிட்ருக்க? என்னமோ உங்களுக்கு என்ன? சாரிடி. பட்டாம்பூச்சி நான் சும்மா கலாய்ச்சேன்டி, வேறு ஒன்றும் இல்லை. சாரி. என்ன இங்கே பாரு. நான் பாரு அப்படின்னு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க. நான் சும்மா தான் சொன்னேன்றல்ல. வேணவா இன்னொரு வாட்டி உன் டேனி கிஸ் பண்ண இந்த இடத்த கிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை. அது கிஸ் பண்ணாதால பிடிக்காத மத்தானே பண்ணேன். வா பிடிச்சிருக்குன்னு கிஸ் பண்ணுறேன். இல்லை சீனியர் வேணாம். சரி சொல்லு. நான் பேசிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. அது சீனியர் வந்து என்கிட்ட லவ் சாங்ஸ் கேட்பியான்னு கேட்டார். அவனும் உனக்கு சீனியர் தானா? ஆமாம். அவரும் நீங்கள் ஒரே கிளாஸ் தானே? நீங்கள் சீனியர்னா அவரும் சீனியர் தானே? எல்லாரையும் சீனியர் இருந்தால் கூப்பிடுவியா? ஆமாம். சரி. அவங்களுக்கும் எனக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட்டா? அவர் படிப்பில் டாப்பர், நீங்கள் பேஸ்கெட் பாலில். இல்லை அந்த டிஃப்ரென்ஸை கேட்கல. தென் அது அது லைக் நானும் அவனும் ஒன்றா? இல்லை இல்லையா? இல்லை. எப்படி ஒன்றாகுவீங்க? நீங்கள் என்ன ட்வின்ஸா? இல்லைடி நான் அப்படி கேட்கல. வேறு எப்படின்னா லைக் நீ என்னையும் அவனையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறியா? உங்களையும் இதே கண்ணில் தான் பார்க்குறேன், அவரையும் இதே கண்ணில் தான் பார்க்குறேன். டிஃப்ரென்ஸ் என்னன்னா உங்களை நிமிர்ந்து பார்ப்பேன், அவரை ஜஸ்ட் நார்மலாக. பட்டாம்பூச்சி என்ன நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? புரியல. சரி விடு, டைம் ஆச்சு, கிளாஸுக்கு கிளம்பு. சீனியர் என்ன அப்பா இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு வர சொன்னார். அப்பனா? எதுக்கு தெரில. கிஸ் பண்ணது தான் தெரிஞ்சிட்டு தான் அண்ணன். அதெல்லாம் இல்லை. பின்ன எதுக்கு தெரில. நான் கார்கிட்ட வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே திரும்பி பின்னாடி வரீங்க. என்ன
அர்ஜுன் சீனியர் எனக்கு ஒரு பிரதர்லி ஃபீலிங், நீங்கள் சம்திங் ஃபீலிங். என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. டே அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு நீங்கள் போகிறதே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ டைம் அப்படியே போகுது. நீங்கள் டேக்காக கார்கிட்டே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. டே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே வரான். நீங்கள் அவனை பார்த்து வேவ் பண்ணுறீங்க. டிடி நம்மளை பார்த்தாடா ஹாய் காட்ரா. நம்மளை பார்த்து இல்லை, என்னை பார்த்து. டே மச்சான். ஆண்டா என்னை பார்த்து தான். இது புத்துலேருந்து நேற்று ஸ்டோரில் போட்ட பொண்ணு யார் நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட தான் நடந்து வரான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவனை ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன் அவங்கெல்லாம் அப்படி பார்க்குறாங்க? உங்கள் அப்பா என்னை இன்வைட் பண்ணாருன்னு சொன்னேன், அதுக்கு தான். ஓ, அவங்களே கூப்பிட்டுங்க ஒன்றா போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உங்களை உள்ள உட்கார வைக்கிறேன். நீங்களும் உட்காடுறீங்க. அவங்க பக்கத்தில் உட்காடுறான். டிரைவரும் காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் ஆஃப் பண்ணுறாரு. ஆமாம், எதுக்கு உங்கள் அப்பா என்ன கூப்பிட்டாரு? அது நீங்கள் எனக்காக பேஸ்கெட் பால் விளையாடுறதை பற்றி சொன்னேன், அதான் சரி டின்னருக்கு கூப்பிட்டுவான்னு சொன்னார். அதுக்கு தானா? அதுக்கு தான். பசங்கிட்ட பேசினதுக்கெலாம் எதுவும் சொல்லலையா? அவர் என்ன சொல்ல போகிறாரு? ஆக்சுவலி என் அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன், அவரும் எல்லாமே ஷேர் பண்ணுவார். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு அழகான ஒரு பாண்ட் இருந்தால் சரி தான் அப்படின்னு பேசிகிட்டே போகிறீங்க. அவங்க வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ நீங்களும் டேங்க உள்ளே போகிறீங்க. அவங்க அப்பா ஹாலில் தான் உட்காந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் மெதுவாக உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு கட்டி பிடிக்கிறீங்க. அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நமக்கு ஒரு நாளாச்சு அவள் குத்துக்கிறாள். அவள் நெக்ஸ்ட் டைம் கட்டி பிடின்னு தான் சொல்லணும். இல்லை முத்த போயிடும். இல்லைன்னா கட்டி பிடிச்சி முத்த கொடுன்னு சொல்ல போகிறேன். அப்படின்னு டே மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா காலை கட் பண்ணிட்டு டே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. வாப்பா. ஹாய் சார். சார்லாம் இதுக்கு அங்கிள் என்ன கூப்பிடலாமே? சரி அங்கிள். என் பொண்ணு சொன்னால் அவளுக்காக பேஸ்கெட் பால் டீமில் ஜாயின் பண்ணி விளையாடி வின் பண்ண அப்படின்ட்டு. ஆமாம் அங்கிள். 4 இயர்ஸாக வின் பண்ணல. எனக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும், விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டா. அதான் சரின்னு. இன்னும் ஒரு பொய் சொல்கிறாரு. முத்தத்துக்காக விளையாடிட்டு தோத்துடுச்சுன்னு விளையாடினானா? பொய், வாய் திறந்தாலே பொய். அதான் சரி டின்னருக்கு சாப்பிட்லான்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல அங்கிள். பரவாயில்லப்பா, வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா டே உட்கார வச்சு உங்கள் அப்பாவும் டே பக்கத்தில் உட்கார்றாரு. மெய்டும் வந்து ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. நீங்கள் வரதுக்குள்ளே உங்கள் அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஆப்பா சரி நான் கிளம்புறேன். சாப்பிட்டு வீட்டில் பத்திரமா சரியா? சரிப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எங்கே போகிறாரு? டெல்லியில் ஏதோ மீட்டிங் இருக்குது, அதனால போகிறேன்னு சொன்னார். அப்போது வீட்டில் தனியாக தான் இருப்பியா? தனியாக தான், ஆனால் ஆன்ட்டியெல்லாம் இருப்பாங்க. ஸோ தனியாக இல்லை. அது சரி. நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் உங்கள் அப்பா பேசுகிறாரு. எனக்கு தெரியும், எங்கள் அப்பா ஸோ ஸ்வீட். ஆனால் நீ இல்லை. என்ன நான் இல்லை? ஒன்றும் இல்லை. சீனியர். நான் ஒன்று கேட்கவா? ஏன்னா எனக்கும் பேஸ்கெட் பால் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தரீங்களா? பின்னாடி கிரவுண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த கோர்ஸ் சரியாக சொல்லியே தரல. நீங்கள் எனக்கு லெசன் டீச் பண்ணுறீங்களா? நானா? நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அப்பா கிட்ட சொல்கிறேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணுவானா அப்படின்னு பேசிட்டே அவன் ஃபிங்கர்ஸை தான் கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். 10 நிமிஷம் டி. 10 நிமிஷமா? 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்து உங்கள் அடுப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து உங்கள் லோவர் லிப்பை தான் பிடிச்சி இழுக்கிறான். டெய்லி 1 hour கிளாஸ், 50 நிமிஷம் சொல்லித்தரேன், மீதி 10 நிமிஷம் இதை சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்கள் லோவர் லிப்பை தான் பிடிச்சி நல்லா அமுக்கி விடுறான். சீனியர் அது ஓகே, ஆனால் கிளாஸ் எடுக்கிறேன். வேணான்னா ஹேஷ்யூ ஃபர்ஸ்ட். அது என்ன? சரி சரி ஓகே. சமத்து பொண்ணடா பட்டாம்பூச்சி. எதுக்கு என்ன பட்டாம்பூச்சின்னு கூப்பிடுறீங்க? அது நீ அது மாதிரி தான். அது மாதிரினா அவ்வளோ அழகாக இருக்கானா? இல்லை 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 இல்லை, கிட்ட வரும்போதெல்லாம் ஓடி போயிடுவல, அதுதான். அப்போ நான் அழகா இல்லையா? நீ
அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக அவங்க ஃபேஸை தான் பார்க்குறான். அவன் கண்ணு முதல்ல பார்க்குறதே உங்கள் முட்டை கண்ணு தான். அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவனை கன்ஃபியூஸ்டாக முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் டேங் எதுவுமே சொல்லாமல் அவன் கண்ணு மட்டுமே பார்த்துட்ருக்கான். சீனியர் என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அவன் பேக் எடுத்துக்கிட்டு போகிறான். நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. டோர்கிட்ட போயிட்டு ஸ்டாப் ஆகுறான். நீங்கள் அவனை பார்த்து அவன் பின்னாடியே ஸ்டாப் ஆகுறீங்க. மெதுவாக அவங்க சைட் டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, எதாவது மறந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாய். பாய் அப்படி நீங்கள் சொன்னது அவன் ஸ்மைல் பண்ணிட்டு வெளில போயிடுறான். நீங்களும் அவன் போகிறது பார்த்துட்டு உங்கள் ரூம் கிளம்பிடுறீங்க. ஸோ டைம் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் எப்பயும் போல தான் போகுது. ஈவினிங் நீங்கள் உங்கள் ரூமில் டேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் மேட்ச் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் உங்கள் ரூமில் உட்காந்து ஹோம்ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் யாருன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. டேயாங் தான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து அவங்ககிட்ட போகிறீங்க. சீனியர், இது என்ன? இது கிளிட்டார் உங்களுதா? இது ப்ளே பண்ண தெரியுமா? தெரியும். உனக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? எனக்கு கிளிட்டார் ப்ளே பண்ணுறது பிடிக்கும். அது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்டில் தான் அதை கழட்டி வச்சுட்டு அப்படியே படுத்துடுறான். டயர்டாக இருக்கீங்களா? கொஞ்சம். எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம். ஜூஸ் எதாவது குடிக்கிறீங்களா? ஆஹாண்டி வேணாம். இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன். வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்கிறான். நீங்களும் உட்காடுறீங்க. அவங்க கிட்டார் எடுத்துகிட்டு உங்களை தான் பார்க்குறான். அது எதுக்கு? நல்லா பாடுவேன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அதெல்லாம் இல்லையே. அதெல்லாம் சொன்னாங்கம்மா. இப்போ நீ பாடுற, நான் கிட்டாரை ப்ளே பண்ணுறேன். சீனியர் சத்தியமாக எனக்கு தெரியும். ஏதோ பாட்டு சொன்னாங்களே, யாரவன்? அஜித் இது உன்னோட பாலாஜி அந்த பாட்டு தானே? உங்ககிட்ட யார் சொன்னா? அவன் ஃப்ரெண்டு லெல்லி. அவளே தான். அவள் எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னா? இல்லை, நான் தான் போய் கேட்டேன். இல்லை, அந்த அர்ஜுன் பையன் ரொம்ப பின்னாடி சுற்றுறான்ல, அதான் என்ன மேட்ருன்னு கேட்க போனேன். ஆனால் அவள் A to Z மொத்தமாக. மொத்தமானா உனக்கு யார்? நான் உனக்கு யார்? உன் லைஃப்பில் என்னென்ன ஆச்சு? நான் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு மொத்தமாக நிறையா ஆயிருக்குல்ல நான் வந்ததுக்கப்புறம். அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லவே அவங்க மெதுவாக கிட்டாரை ப்ளே பண்ணுறான். நீங்களும் அப்படியே மெதுவாக பாட ஆரம்பிக்கிறீங்க. உன்னோட வாழாத வாழ்வின்ன வாழ்வு என்னுள் நெஞ்சு செல்கின்றது. பூவோடு பேசாத காற்றின்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. மண்ணிலே நீயும் வந்தாய் இந்த பெண்மை பூ பூக்கவே. நான் பிறக்கும் முன்னே நீ பிறந்ததே. நான் பிறக்கும் போது நீ உந்தன் கையில் என்ன தானா. இந்த பாட்டை நான் எப்பயும் உங்களை ரசித்து கேட்டதில்லை சீனியர். ஆனால் உங்களால் தான் இதை நான் இவ்வளோ ரசித்தேன். இது சரியாக தப்புனாலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். ஐ அம் லவ் வித் யூ. ரொம்ப ஆழமாக உங்கள் கூட பழக இந்த கொஞ்ச நாள்லேயே இவ்வளோ லவ் பண்ணிட்டேன். இவ்வளோ லவ் எனக்குள்ளே இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல. பட் உங்களால் தான் ஐ ஃபெல் தட். இன்னும் எனக்குள்ளே இவ்வளோ லவ் ஒழிஞ்சிருக்குன்னு தெரியல. அந்த ஒழிஞ்சிருக்க எல்லா லவ்வும் உங்களுக்கு நான் தரணும். நீ ஒரு தீன்றால் நான் குளிர் காய்தே. அன்பே தீயாயிரு. நீ ஒரு முள்ளென்றால் நான் அதில் ரோஜா. அன்பே முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது. நீரமான பாறை என்னுள்ளம் சொல்லுது. உன்னை மொத்த
பட்டாம்பூச்சி ரொம்ப நல்லா பாடுறீடி. தேங்க்யூ சீனியர். வேறு என்னெல்லாம் சொன்னா? நீங்கள் எனக்கு யாருன்னு உன் க்ரஷ்ஷால் தான் இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சதாமே, ஆமாவா? ரொம்ப இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆமே, நிஜமாவா? அது அது ஆமாம். சரி, நான் இப்போ ஒரு பாட்டு பாடவா? நீங்களா? ஆக்சுவலி நான் இது ஒரு பொண்ணுக்கிட்ட பாடணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த ஊருக்கு வரும்போது மார்ச் மந்த் நான் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தா. அதுவும் அவளோட அந்த கண். அதால தான் நான் மழை விழுந்தேன். யார் அந்த பொண்ணு? அது சீக்ரெட். அவட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவள் ஓகே சொன்னா வந்துட்டு யாருன்னு சொல்கிறேன். இப்போ நீ தான் அந்த பொண்ணு, நான் பாடுறேன் அப்படின்ட்டு கேட்டதும் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணுறீங்க. பட் இன்னமும் உங்களுக்குள்ள ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஸோ டேங்கும் அப்படியே பாட ஸ்டார்ட் பண்ணுறான். கண்ணழகே பேரழகே பெண்ணழகே என் அழகே எங்கேயோ தேடி செல்லும் விரலழகே உன் கைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகே. பட்டாம்பூச்சி, உன்னை நான் ஃபஸ்ட் டைம் ரோடில் பார்த்தேன். அன்றைக்கி தான் நான் கொரியாலேருந்து இங்கே வந்தேன். அந்த மலையில் அவ்வளோ டிராஃபிக்கில் எல்லோரும் டென்ஷனில் ஆறு நடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்ம கடுப்பாகிடுச்சு. அப்போ தான் நீ என் பக்கத்து காரில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் கடுப்பை டேர்ன் பண்ணும்போது தான் நான் உன்னை பார்த்தேன். நீ மெதுவாக உன் விண்டோ ஸ்க்ரீனை டவுன் பண்ணப்போ தான் நான் தடவையாக உன்னை பார்த்தேன். அதுவும் உன் அந்த முட்டை கண்ணை தான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கொரியாவில் ஒருத்தன் இருக்கான், ஜங்கோக். அவன் கோழி உண்டு கண்ணு மாதிரி தான் இருக்கும், சேம் முன்ன மாதிரி. அப்படியே அந்த மலையே பார்க்காத மாதிரி உன் கண்ணை அந்த மலை துளியை பார்த்தது. யூனோ அவர் ஃபீல் தட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மெதுவாக கிளிட்டரை ப்ளே பண்ணிட்டே பாடுறான். பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூப்போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். அவளுடன் இன்றை கால்கள் சொல்லுதடா. அவளுடன் இன்றை நெஞ்சம் கொல்லுதடா. மனத்தை பறித்து விட்டாளே, துள்ளி 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 மழையாய் வந்தானே. சுட 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 மறந்தேன் போனானே. உன் கண்ணிலேருந்து கீழே பார்க்கும்போது உன் செவந்த மூக்கு, ஃபீவர் வந்த மூஞ்சி. அப்போவும் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த மலையை ரசிச்சுட்டு உன்னை பார்த்தேன். மேபி இட்ஸ் கால்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எல்லோரும் அந்த அழகான மூமெண்ட்லேருந்து போக பார்க்கும்போது நீ மட்டும் தான் அதை ரசிச்சுட்டு இருந்த. ரொம்ப அழகாக ரசித்த நீ அந்த மலையை ரசிக்க நான் உன்னை ரசித்தேன். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ போயிடுச்சு. திருப்பி அகெயின் நான் 9 months கழிச்சு தான் உன்னை பார்த்தேன். என் கூடிய தான் நான் இருக்கிற இடத்துல நீயும் இருந்தேன். ஆனால் நான் உன்னை பார்க்கவே முடியலை. அவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் திருப்பி இந்த மலையால் தான் உன்னை பார்த்தேன். ஸோ உன்னை தேடி கண்டுபிடிக்க 17 வருஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் லேட் பண்ண விரும்பலை. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த 3 மேஜிக் வேர்டு நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்படின்னு அகெயின் லிட்டராக தான் ப்ளே பண்ணுறான். நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். எஸ், அந்த லைன் மாதிரி நம்ம வயசான காலத்தில் நான் சொல்லணும். அந்த வாழ்க்கையை என் கூட வாழ்ந்து
அந்த மேஜிக் வேர்டை கேட்பியா? ம், கண்டிப்பா. ஆ, இல்லை, நீங்கள் லவ் பண்ண பொண்ணா என்ன இருக்க சொன்னீங்கள்ல, அதான். அவள் இதை கேட்டால் கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லுவா. நீ என்ன சொல்லுவ? நான் நான் என்ன சொல்ல போகிறேன்? அது நானாக இருந்தால் ஓகே தான் சொல்லுவேன். லவ்வோட வெயிட் பண்ணுறது யாருக்கும் கிடைக்கும்? ம், கண்டிப்பாக நானும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அப்போ என்ன லவ் பண்ணுறியா? ஆ, அப்படி நீங்கள் அவனை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அவங்கள்ட்ட கழட்டி வச்சுட்டு உங்கள் முன்னாடி தான் கீழே உட்காடுறான். சீனியர் சீனியர் என்ன பண்ணுறீங்க? வயான். ஆ, என்ன வில்யூ? ஆ, அந்த மேஜிக் வேர்ட்ஸ் கேட்குற பர்சன் நீயா இருப்பியா? சீனியர், நான் உனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆ, எனக்கா? ஆ, உனக்கு தான் பட்டாம்பூச்சி. ஸோ அவ்வளோதான்டா. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இந்த எஃப்எஃப் ஜானரி இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஐ நோ லிட்டரலி ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறவங்க எல்லாரையும் ரொம்பவே வெயிட் பண்ண வைக்கிறேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எங்கள் ஃபேமிலியில் சரி, எங்கள் வீட்லேயும் சரி யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மா ஒர்க் போயிட்டு இருந்ததால் தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. இப்போ அவங்க ஒர்க்கும் போகிறதில்ல. ஸோ என்னால் ஹாய்டா வெல்கம் பேக் டு சேனல் அப்படின்ற அந்த வார்த்தையை கூட என்னால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். 2 மந்த்ஸாக ட்ரை பண்ணேன், எப்படியாச்சும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு. என்னால் சுத்தமாக முடியல. அண்ட் இதுக்கப்புறமும் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இதை அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஐ நோ எனக்கே நிறைய ஸ்டோரிஸ் வச்சுருந்தேன், பட் அதெல்லாம் போட முடியல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இதோட முடிச்சுக்கலாம் வாய்ஸ் ஓவர் ஜானரி அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி நான் வேணால் இன்ஸ்டாவில் எல்லா எஃப்எஃப் ஆத்தர்ஸ் மாதிரி எஃப்எஃப் போடுங்க அப்படின்னா சொல்லுங்கள். அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் மேபி அதில் போட பார்க்குறேன். ஓகே. அண்ட் இதோட ஐ மீன் எதுக்கு நான் இப்படி முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இதை எப்படி கொண்டு போய் முடிக்கலாம் அப்படின்றது வந்து உங்கள் இதில் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்படி அதை கொண்டு போய் முடிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு போனஸ் பார்ட்டாக போட பார்க்குறேன். ஸோ எப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லவ் யூ ஷ்கியால், பாய்.